வணக்கம். இன்னைக்கு நாம ம், ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். தீபக் சோப்ராவோட குவாண்டம் ஹீலிங். நீங்க கொடுத்த இந்த புத்தகத்தோட திருத்தப்பட்ட பதிப்புல இருந்து சில முக்கியமான விஷயங்களை அலச போறோம். குறிப்பா உடல் மனம் எப்படி இணைஞ்சிருக்கு, அப்புறம் நம்ம பொதுவா நினைக்கிற மருத்துவத்துக்கு அப்பால குணமடைகிறதுக்கு வேற வழிகள் இருக்கா? ஆமா. அதுவும் குறிப்பா சில சமயம் தானாகவே வியாதிகள் குணமாகற அந்த மர்மம் இருக்கு இல்லையா? ஸ்பான்டேனியஸ் ரெமிஷன் அத பத்தி, அப்புறம் நம்மளோட நனவு அதாவது கான்ஷியஸ்னஸ் இதுல என்ன பங்கு வகிக்குது? கடைசியா இந்த குவாண்டம் குணப்படுத்துதல் அப்படிங்கிற கான்செப்ட் உங்க ஆரோக்கியத்துக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கறது தான் நம்ம நோக்கம் இன்னைக்கு. ரொம்ப நல்ல நோக்கம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? நேரா விஷயத்துக்கு வருவோம். சில சமயம் மருத்துவர்களே தயக்க வைக்கிற சில அதிசயமா குணமாகிற நிகழ்வுகள் இருக்குல்ல, அதுலேருந்து ஆரம்பிப்போம். நிச்சயமா. அது ரொம்ப இன்ட்ரிகிங்கான ஒரு டாபிக். ஆமா, இந்த புத்தகம் பாருங்க, சித்ராங்கிற ஒரு பெண்ணோட கதையோட தொடங்குது. அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருந்திருக்கு. வழக்கமான சிகிச்சைகள் பெரிய பலன் தராத நிலையில அவங்க ஒரு ஆயுர்வேத கிளினிக் போய் மாற்று சிகிச்சைகள் எடுத்திருக்காங்க. என்ன ஆச்சரியம்னா, கொஞ்ச நாள் அவங்க குணமாயிட்டாங்க. ஆனா ஒரு சோகம் என்னன்னா, சில மாசங்களுக்கு பிறகு வேற சில காரணங்களால மர்மமான முறையில இறந்துட்டாங்க. இது ஒரு பக்கம். சரி, இன்னொரு கதை பாருங்க. வயித்துல புற்றுநோய் பரவின ஒரு இளைஞர். அவருக்கு கீமோதெரப்பி கொடுத்திருக்காங்க. ஆனா அதோட பக்க விளைவுகள் ரொம்ப கொடுமையா இருந்ததால அவர் அதை நிறுத்திட்டு இந்தியாவுக்கு போயிட்டார். ஓ, அப்படியா? ஆமா, அங்க போய் தியானம், யோகா, அப்புறம் சைவ உணவு, ஆயுர்வேத முறைகள்னு எல்லாத்தையும் பின்பற்றி இருக்கார். சில மாசத்திலேயே நம்ப முடியல, முழுமையா குணமாயிட்டாருன்னு புத்தகம் சொல்லுது. ஆமா, இது மாதிரி நடக்கிறத தான் மருத்துவ உலகத்துல தானாக நிகழும் குணமாதல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? உண்மைதான். நீங்க சொல்ற மாதிரி மேற்கத்திய மருத்துவ பத்திரிகைகள்ல ஆயிரக்கணக்கான இது மாதிரி புற்றுநோய் தானா குணமான வழக்குகள் பதிவாகியிருக்கு. அது சும்மா ஒன்னு ரெண்டு இல்ல. ஆயிரக்கணக்கில். ஆமா, ஆயிரக்கணக்கான கேசுகள். ஆனா பிரச்சனை என்னன்னா, புற்றுநோயியல் துறை அதாவது அங்காலஜி பெரும்பாலும் பெரிய அளவிலான புள்ளி விவரங்களையும் டபுள் பிளைண்ட் சோதனைகளையும் நம்பியிருக்கு. அதனால இப்படி தனிப்பட்ட முறையில ரொம்ப அசாதாரணமா நடக்கிற நிகழ்வுகளை அவங்க புள்ளி விவரங்களுக்கு அப்பாற்பட்ட விதிவிலக்குகளா பாக்குறாங்க, அனாமலிஸ் மாதிரி. ஓஹோ. ஆனா இந்த நிகழ்வுகள் முக்கியமானவை. ஏன்னா உடலை வெறும் பாகங்களோட தொகுப்பா ஒரு எந்திர மாதிரி பாக்குற நம்மளோட பொருள் சார்ந்த குறைப்புவாத மருத்துவம் மாதிரியே இது ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்குது. உடம்பு வெறும் மெஷின் இல்லன்னு இது சொல்லுது இல்லையா? ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்விதான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு எலும்பு உடைஞ்சிடுச்சுன்னா அது தானா கூடுது. அதுக்கு நம்ம பெருசா ஒன்றும் செய்யறதில்ல, உடம்பே பார்த்துக்கும். அந்த மாதிரி இந்த அதிசயமா குணமாகறதும் உடம்போட அந்த இயல்பான குணப்படுத்தும் சக்தியோட ஒரு வெளிப்பாடா இருக்கலாமா? இருக்கலாம். ஆனா பாருங்க, இதுல ஒரு சிக்கல் இருக்கு. எலும்பு கூடுறதுக்கு மனசோட உதவி பெருசா தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அது பாட்டுக்கு நடக்கும். ஆனா கேன்சர் மாதிரி பெரிய வியாதிகள் குணமாகணும்னா மனசு ரொம்ப வலிமையா இருக்கணும்னு சொல்றாங்க. ம். அதாவது வாழணுங்கிற ஒரு தீராத ஆசை, பயங்கர பாசிட்டிவ் எண்ணம், இதெல்லாம் தேவைன்னு பரவலா ஒரு நம்பிக்கை இருக்கு. சரிதான். இது என்ன பண்ணுதுன்னா குணமடைதல ரெண்டா பிரிச்சுடுதோம். ஒன்னு சாதாரணமா நடக்கிறது, இன்னொன்னு அசாதாரணமா நடக்கிறது அப்படின்னு. நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. டாக்டர் கால் சிமாண்டன் மாதிரி ஆட்கள் அவங்களோட நோயாளிகளோட மனநிலைய மாத்தி நல்ல ரிசல்ட் பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி தனிப்பட்ட வெற்றி கதைகள் நிச்சயம் ஊக்கம் தருது. ஆனா ஒட்டுமொத்தமா புள்ளி விவர ரீதியா பார்த்தா மாற்று சிகிச்சைகள் மட்டுமே எடுத்துக்கிட்டவங்க வழக்கமான சிகிச்சைகளை அதாவது கதிர்வீச்சு, கீமோதெரப்பி மாதிரி எடுத்துக்கிட்டவங்கள விட சிறப்பான பலன்களை பெறுகிறார்கள்னு சொல்றதுக்கு உறுதியான ஆதாரம் ரொம்ப குறைவு. அப்படியா? ஆமா, இத நாம ஒத்துக்கதான் வேணும். உதாரணத்துக்கு பாருங்க, ஆரம்ப நிலை மார்பக புற்றுநோய் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதுக்கு வழக்கமான சிகிச்சையோட வெற்றி விகிதம் 90% மேல இருக்கு. ஓ, 90%? ஆமா, ஆனா தானா குணமாகிற விகிதம் அது ரொம்ப ரொம்ப அரிது. ஒருவேளை 1000 பேர்ல ஒருத்தர் இருக்கலாம். 0.1%க்கு குறைவுன்னு சொல்லலாம். அவ்வளவு கம்மியா? ஆமா, இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. 1985ல பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் ஒரு பெரிய ஆய்வு செஞ்சாங்க. அதுல ஒருத்தரோட மனநிலைக்கும் அவங்க புற்றுநோயிலிருந்து தப்பி பிழைக்கிறதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படியா சொன்னாங்க? ஆமா. ஏன், நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் பத்திரிகையோட தலையங்கம் முன்னு உணர்ச்சிகள் புற்றுநோயை பாதிக்குங்கிற நம்பிக்கை பெரும்பாலும் ஒரு நாட்டுப்புற கதை மாதிரி ஃபோக்லோர் அப்படின்னு கூட கொஞ்சம் கடுமையா சொல்லுச்சு. ஓ. ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தானா குணமாகிற நிகழ்வுகளை நம்ம முற்றிலும் புறக்கணிக்க முடியாது.
ஏதோ ஒண்ணு அங்க நடக்குது. குணப்படுத்துதல் எப்படி நடக்குதுங்கிற நம்ம புரிதலை இன்னும் ஆழப்படுத்தவும், புதுசா யோசிக்கவும், புதிய ஆராய்ச்சிகளுக்கு ஒரு தூண்டுதலாகவும் இது அமையுதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆமா, இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. 1985ல பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் ஒரு பெரிய ஆய்வு செஞ்சாங்க. அதுல ஒருத்தரோட மனநிலைக்கும் அவங்க புற்றுநோயிலிருந்து தப்பி பிழைக்கிறதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படியா சொன்னாங்க? ஆமா. ஏன் நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசின் பத்திரிகையோட தலையங்கம் ஒண்ணு, உணர்ச்சிகள் புற்றுநோயை பாதிக்குங்கிற நம்பிக்கை பெரும்பாலும் ஒரு நாட்டுப்புற கதை மாதிரி, ஃபோக்லோர் அப்படின்னு கூட கொஞ்சம் கடுமையா சொல்லுச்சு. ஓ, ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தானா குணமாகிற நிகழ்வுகளை நம்ம முற்றிலும் புறக்கணிக்க முடியாது. ஏதோ ஒண்ணு அங்க நடக்குது. குணப்படுத்துதல் எப்படி நடக்குதுங்கிற நம்ம புரிதலை இன்னும் ஆழப்படுத்தவும், புதுசா யோசிக்கவும், புதிய ஆராய்ச்சிகளுக்கு ஒரு தூண்டுதலாகவும் இது அமையுதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சரி, இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எப்படி நம்ம உடம்பு இவ்ளோ சிக்கலான வேலைகளை தானா செய்யுது? உடைந்த எலும்பை ஒட்ட வைக்கிறதுல இருந்து நோய்களை எதிர்த்து போராடுவது வரைக்கும் எப்படி இது நடக்குது? அதுக்கு தான் புத்தகம் ஒரு அருமையான பேர் சொல்லுது இல்லையா? உள்வெளி தூதுவர்கள், மெசஞ்சர்ஸ் ஃப்ரம் இன்னர் ஸ்பேஸ். ஆமா ஆமா. அதாவது நம்ம மூளையில உருவாகிற நரம்பிய கடத்திகள், நியூரோபெப்டைடுகள் மாதிரி சின்ன சின்ன மூலக்கூறுகள் இருக்கு. இதுங்க தான் மூளையிலிருந்து உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் செய்திகளை கொண்டு போகுது. ஒரு தகவல் தொடர்பு நெட்வொர்க் மாதிரி. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? அப்போ நம்ம மனசுல வர்ற ஒவ்வொரு எண்ணம், உணர்ச்சி, நினைவு, ஆமா, ஆசை, உள்ளுணர்வு, ஏன் கனவுகள் கூட எல்லாமே இந்த ரசாயன செய்திகளா மாறி உடம்பு முழுக்க பரவுதுன்னு சோப்ரா சொல்றார். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். சொல்றேன். திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? பயந்துருவோம், நெஞ்சு படபடக்கும். சரி, அந்த நொடியில உங்க அட்ரினல் சுரப்பி அட்ரினலினே வெளியிடுது. அது ரத்தத்துல கலக்குது, உடனே இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது, ரத்த அழுத்தம் உயருது, கல்லீரல் நிறைய எரிபொருளை அதாவது குளுக்கோஸை வெளியிடுது, கணையம் இன்சுலின் சுரக்குது, வயிறு குடல் எல்லாம் செரிமானத்தை நிறுத்திடுது. இப்படி உடம்பு முழுக்க ஒரே நேரத்துல ஒரு சிக்னல் போகுது. அடையப்பா. இது எல்லாமே ஒரு நொடி பொழுதுல மூளையோட ஒருங்கிணைப்புல நடக்கிற ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த எதிர்வினை. ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ்னு சொல்வாங்களே, அதுதான். இதுதான் உடலை வெறும் இயந்திரமா பாக்குற பார்வையை உடைக்குதுன்னு சொல்றீங்க. நிச்சயமா. ஏன்னா ஒவ்வொரு செல்லோட சுவர்லயும் ஆயிரக்கணக்கான ஏற்பிகள், அதாவது ரிசப்டர்ஸ் இருக்கு. இத குறிப்பிட்ட சாவிகளுக்கு மட்டும் திறக்கிற பூட்டு மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். ஓ, சாவி பூட்டு மாதிரி. ஆமா, அந்த மூலக்கூறுகள் தான் சாவிகள். இங்க என்ன சுவாரஸ்யம்னா, நம்ம உடம்பே இயற்கையா வலி நிவாரணிகள் தயாரிக்குது. என்டோர்ஃபின்ஸ் மாதிரி மன அமைதி மருந்துகள், தூக்க மருந்துகள், ஏன் ஆன்டிபயோட்டிக்ஸ் வரைக்கும் மருந்து கம்பெனிகள் தயாரிக்கிற கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நம்ம உடம்பே தானே தயாரிக்குதாம். நிஜமாவா? ஆமா. அதுவும் எப்படி ரொம்ப துல்லியமான அளவுல, சரியான நேரத்துல, தேவைக்கேத்த மாதிரி பக்க விளைவுகள் இல்லாம செய்யுது. உடம்போட இந்த உள்ளார்ந்த அறிவு இல்லனா இன்னர் இன்டெலிஜென்ஸ் நாம வெளியிலிருந்து கொடுக்கிற மருந்துகளை விட பல மடங்கு உயர்ந்ததுன்னு சோப்ரா ரொம்ப அழுத்தமா வாதிடுறார். அப்போ இந்த பிளேசிபோ விளைவு பத்தி என்ன சொல்றீங்க? சும்மா சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டாலும் குணமாகுதே. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. பிளேசிபோ விளைவு கூட உடம்போட சொந்த வலி நிவாரணிகளான என்டோர்ஃபின்கள் சுரக்கிறதுனால தான் நடக்குதுன்னு சொல்றதுக்கு நல்ல ஆதாரம் இருக்கு. அப்படியா? ஆமா. நலோக்சோன் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கு. அது மார்பினோட வலி நிவாரண விளைவை தடுக்கும். அதே நலோக்சோன் பிளெசிபோவோட வலி நிவாரண விளைவையும் தடுக்குது. இது என்ன காட்டுது? பிளெசிபோ நம்ம மனசோட நம்பிக்கைய பயன்படுத்தி உடம்போட சொந்த ரசாயனங்களையே தூண்டிவிட்டு வலிய குறைக்குது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இந்த நுண்ணறிவுங்கிறது மூளையில மட்டும் இல்லையா, உடம்பு பூரா இருக்கா? ஆமா, அதுதான் முக்கியம்.
நோய் எதிர்ப்பு மண்டல செல்கள் கூட இந்த தூதுவர் மூலக்கூறுகளை உருவாக்கி பயன்படுத்துது. லிம்போசைட்ஸ் மாதிரி செல்கள் கூட பேசிக்கொள்ளுது. அப்படியா? ஆமா. அப்போ இந்த நுண்ணறிவு உடம்பு முழுக்க பரவி கிடக்குது. அதனாலதான் புத்தகம் அத ஃப்ளோட்டிங் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுது. இது நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், நோய் எதிர்ப்பு மண்டலம் எல்லாத்தையும் இணைச்சு ஒரு பெரிய சிக்கலான தகவல் தொடர்பு வலையமைப்ப உருவாக்குது. ஓஹோ, அதனாலதான் சில மருந்துகள் எடுக்கும்போது நிறைய பக்கவிளைவுகள் வருதா? கரெக்ட். உதாரணத்துக்கு கார்டிகோஸ்டிராய்டுகள் மாதிரி மருந்துகள். இதுங்க என்ன பண்ணுதுன்னா, உடம்பு முழுக்க இருக்கிற அதுக்கான ஏற்பிகளை ஒரே நேரத்துல பெரிய அளவுல போய் அடைச்சிடுது. பிளாங்கெட் எஃபெக்ட் மாதிரி. இதனால உடம்போட இயல்பான ரொம்ப நுட்பமான ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் குழம்பி போகுது. ஒரு மாதிரி சொன்னா, அந்த மருந்துகள் உடம்போட பேசுறதுக்கு பதிலா அதோட கத்தி கூப்பாடு போடுது. தேவையில்லாத இடத்துலயும் வேலை செய்யுது. ஆனா உடம்போட இயற்கை ரசாயனங்கள் அப்படி இல்ல. இல்ல, அவை ரொம்ப நுண்ணறிவோட தேவைக்கு ஏத்த மாதிரி சரியான இடத்துல சரியான அளவுல மட்டும் செயல்படுது. ரொம்ப ப்ரிசைஸா. சில சமயம் உடம்பு வெறும் ரசாயன செயல்பாடுகள் நடக்கிற இடங்கிறத தாண்டி அது நினைவுகளை சேமிச்சு வைக்கிற ஒரு இடமாவும் தோணுது எனக்கு. புத்தகம் இத நினைவின் பேய்கள் அப்படின்னு ஒரு படி மேல போய் சொல்லுது. இது கொஞ்சம் கவித்துவமா இருக்கு. ஆனா உதாரணத்துக்கு அனோரெக்சியா, புலிமியா மாதிரி உணவுக் கோளாறுகள் உள்ளவங்களை எடுத்துக்குவான். சாப்பாட்டை பத்தின ஒரு தவறான எதிர்மறையான எண்ணம் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடுது. சரி. அந்த எண்ணமோ அதுக்கு உடம்பு கொடுக்கிற எதிர்வினையும் சாப்பாட்டை பார்த்தாலே குமட்டல் வர்றது, பயம் வர்றது மாதிரி பிரிக்க முடியாதபடி பிணைஞ்சிருது. ஆமா. இங்கதான் சிந்தனையே மூலக்கூறு, மூலக்கூறே சிந்தமை அப்படிங்கிற வரிக்கு அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. The thought is the molecule, the molecule is the thought. எண்ணமும் உடல் ரசாயனமும் ஒன்னாயிடுது. புகைப்பழக்கம், மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகிறதும் இதே மாதிரி தானா? பெரும்பாலும் ஆமா. பல வருஷத்துக்கு முன்னாடி சிகரெட் பழக்கத்தை விட்ட ஒரு இதய மருத்துவரோட கதை இருக்கு புத்தகத்துல. அவரு எதேச்சையா பல வருஷம் கழிச்சு அவர் முன்னாடி அடிக்கடி சிகரெட் பிடிச்ச ஒரு சினிமா தியேட்டர் லாபிக்கு போறார். அங்க போன உடனே அவருக்கு மறுபடியும் சிகரெட் பிடிக்கணும்னு ஒரு கட்டுப்படுத்த முடியாத தூண்டுதல் வருது. அடேங்கப்பா, இத்தனை வருஷம் கழிச்சா? ஆமா. இது ரசாயன அடிமைத்தனம் அப்படிங்கிற கருத்தையும் கொஞ்சம் கேள்விக்குள்ளாக்குது. ஏன்னா இத்தனை வருஷத்துல அந்த பழக்கத்துக்கு காரணமான பழைய செல்கள் எல்லாம் அழிஞ்சு புது செல்கள் வந்திருக்கும். ஆமா இல்லையா? ஆனாலும் அந்த அடிமைத்தனத்தோட நினைவு மட்டும் உடம்புல தங்கிடுது. அதான் அந்த தூண்டுதல். புத்தகம் இதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த விளக்கம் கொடுக்குது. ஒரு செல் அப்படிங்கிறது தன்னை சுத்தி பொருளை கட்ட வச்ச ஒரு நினைவு. A cell is a memory that has built some matter around itself. ஒரு செல் ஒரு நினைவா? ஆமா. அதாவது உங்க உடம்பே உங்க நினைவுகள் வாழ்ற ஒரு இடமா மாறுதுன்னு சொல்றாங்க. ரொம்ப ஆழமான கருத்து இது. இது எனக்கு ஒரு பரிசோதனையை ஞாபகப்படுத்துது. ஹார்வர்ட் உளவியலாளர் எலன் லாங்கர் செஞ்சாங்க இல்லையா 1981ல? ஆமா ஆமா, அந்த வயசானவங்கள வச்சு செஞ்சது தானே. அதேதான். சில வயசான ஆண்களை ஒரு வாரத்துக்கு அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி ஒரு சூழல்ல வாழ வச்சாங்க. பழைய பாட்டு, பழைய நியூஸ் பேப்பர், டிவியில கூட பழைய நிகழ்ச்சிகள், அவங்க பேசுறது கூட அந்த காலத்தை பத்தி தான். என்ன ஆச்சரியம்னா, அந்த ஒரு வாரம் முடிஞ்சதும் அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்களோட பார்வை திறன், கையோட பிடிப்பு சக்தி, ஞாபக சக்தி மாதிரி வயசாகிறதோட பல அறிகுறிகள்ல நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சது. நம்பவே முடியல. ஆமா. இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம நனவு, நம்ம கான்ஷியஸ்னஸ், நம்ம உடம்பு செயல்முறைகளை ஏன் வயசாகிறதே கூட பாதிக்கலான்னு காட்டுது. இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரிதான். ஆதிசங்கரர் சொன்னதா சொல்ற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னது? நாம மத்தவங்க வயசாகிறது பாக்குறதுனாலதான் நமக்கும் வயசாகுதுன்னு அவர் சொன்னதா சொல்வாங்க. அது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, எவ்வளவு பொருந்தது பாருங்க. இங்கதான் நாம மெதுவா குவாண்டம் அந்த முக்கியமான கருத்துக்கு வரும். இதுதான் புத்தகத்தோட மையப்புள்ளி. குவாண்டம் ஹீலிங். ஆமா. குவாண்டம் குணப்படுத்துதல்னா உடனே ஏதோ லேசர் வச்சு ஹைடெக் மிஷின் வச்சு பண்ற சிகிச்சைன்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு பதிலா இது உடல் மன அமைப்போட மிக ஆழமான அடிப்படை மையத்துக்கு போறது பத்தின ஒரு பார்வை. எப்படி? குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்லுது? ரொம்ப ரொம்ப அடிப்படை நிலையில பொருளும் ஆற்றலும் ஒண்ணுக்கொண்ணு மாறக்கூடியவை. அப்புறம் நம்ம கவனம் செலுத்துறதே, அதாவது பார்வையாளரோட கவனமே யதார்த்தத்தை பாதிக்கலான்னு சொல்லுது. அப்சர்வர் எஃபெக்ட். சோ பிரார் இந்த குவாண்டம் இயற்பியல் கருத்துக்களை நேரடியா மருத்துவத்துக்கு பொறுத்துறாருன்னு சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு சக்தி வாய்ந்த ஒப்புமையா பயன்படுத்துறாரு. மனம், உடல் ரெண்டும் எங்கிருந்து உருவாகுதோ
அந்த கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் நிறைந்த ஒரு களம் இருக்கு, ஒரு குவாண்டம் ஃபீல்டு மாதிரி. அந்த அடிப்படை நிலையில நம்ம நனவு நேரடியா நம்ம உயிரியல, நம்ம பயாலஜிய பாதிக்க முடியும்னு சொல்றாரு. அப்போ எல்லா குணமாதலுமே குவாண்டம் லெவல்ல நடக்குதா? அப்படி இருக்கலாம்னு அவர் சொல்றாரு. எல்லா குணமாதலுமே இந்த குவாண்டம் நிலை சம்பந்தப்பட்டதுன்னா, அப்போ மனம் உடல்ங்கிற தடைகளே உடைஞ்சிரும். ஒவ்வொரு செல்லும் நனவோட இருக்கும். அந்த நிலையில பார்த்தா நம்ம உடம்பு, இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஒரே மூலத்திலிருந்து வந்ததுதான்னு புரியும். இது கேட்க ரொம்ப ஆழமா இருக்கு. ஆமா, குவாண்டம் இயற்பியலோட முன்னோடிகள்ல ஒருவரான எர்வின் ஷ்ரோடிங்கர் கூட சொன்னார், உண்மையில ஒரே ஒரு மனம்தான் இருக்கு, there is only one mindன்னு. இது பல 1000 வருஷம் பழமையான இந்திய ஞான நூலான யோக வாசிஷ்டத்தோட கருத்தோட அப்படியே பொருந்தி போகுது. பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கிறது ஒரே ஒரு நனவுதான்னு அது சொல்லுது. அப்போ இந்த குவாண்டம் பார்வை மூலமா சில அடிப்படை விதிகளை புத்தகம் சொல்லுது. அது என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாமா? பார்க்கலாம். முதல் விதி, மனம் பொருளுக்கு முன்னாடி வருது. மைண்ட் ப்ரிசீட்ஸ் மேட்டர். அதாவது எண்ணம் தான் யதார்த்தத்தை உருவாக்குறதுல முதல் படி. சரி. ரெண்டாவது, நம்ம மனசுல எடுக்கிற முடிவுகள், அதாவது நம்ம தேர்வுகள், நம்ம உறுப்புகள், திசுக்கள், செல்களை மாத்தக்கூடிய செய்திகளை, அந்த ரசாயன சிக்னல்களை உருவாக்குது. ஓகே. மூணாவது, உடம்பு ஒரு கல்லு மாதிரி நிலையான ஒன்னும் இல்ல. அது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு திரவ மாதிரி, ஆற்றல் நிறைஞ்ச ஒண்ணு, a river of intelligence. நாலாவது கொஞ்சம் புரட்சிகரமானது. நம்ம மரபணுக்கள், நம்ம ஜீன்ஸ், நம்ம தலைவிதிய முழுசா நிர்ணயிக்கிறது இல்ல. ஒருத்தரோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட மனசோட சக்தி மூலமா சில மரபணுக்களை இயக்கவும் சிலதை முடக்கவும் முடியும்னு சொல்றாங்க. இது எபிஜெனடிக்ஸ்ங்கிற துறையோட ஒத்துப்போகுது. இது நிஜமாவே பெரிய விஷயம். ஆமா. அஞ்சாவது, உடல் மன அமைப்பு ஒரு பின்னூட்ட வளையம் மாறி செயல்படுது, ஃபீட்பேக் லூப். மனசு உடம்பையும் உடம்பு மனசையும் தொடர்ந்து பாதிக்குது. இது ஒரு இருவழி பாதை. சரி. கடைசி, ஆறாவது, சுய பாதுகாப்பு மூலமா ஒரு உயர்ந்த நல்வாழ்வு, ஒரு ஹை லெவல் வெல்னஸ அடைய முடியும். இது வெறும் உடம்ப பாத்துக்கிறது மட்டும் இல்ல, மனசையும் சேர்த்துதான். இந்த சுய பாதுகாப்பு பத்தி பேசும்போது நம்ம மறுபடியும் அந்த சித்ராவோட கதைக்கு வரலாம். அவங்க சிகிச்சையில ஆயுர்வேத முறைகள் பயன்படுத்தினாங்க இல்லையா? ஆமா. உணவு மாற்றம், மூலிகைகள், யோகா, தியானம். ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆழ்ந்த ஓய்வு நிலை, டீப் ரெஸ்ட், குணமடைதலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முன்னிபந்தனையா பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. உண்மை. உடம்போட இயல்பான சமநிலையை திரும்ப கொண்டு வர்றதுதான் அதோட முக்கிய நோக்கம். டிஸ்இகுலிபிரியம சரி பண்றது. ஆயுர்வேதம் எப்படி இதை செய்யுது? ஆயுர்வேதம் குவாலியான்னு சொல்லப்படுற அனுபவத்தோட தனிப்பட்ட குணங்கள்ல கவனம் செலுத்துது. குவாலியாவா? அது என்ன? குவாலியான்னா ஒரு விஷயத்தோட அகநிலை சார்ந்த தரம். உதாரணத்துக்கு, வலி, இன்பம், ஒரு பொருள் சூடா இருக்கிற உணர்வு, குளிர்ச்சியா இருக்கிற உணர்வு, கனமா இருக்கிற உணர்வு, லேசா இருக்கிற உணர்வு, ஒரு விஷயத்த பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றது, இதெல்லாம் தான் குவாலியா, சப்ஜெக்டிவ் குவாலிட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ, புரிஞ்ச மாதிரி இருக்கு. மேற்கத்திய மருத்துவம் பொதுவா என்ன பண்ணுது? அறிகுறிகள் வந்த பிறகு நோய்க்கான புறவயமான காரணங்களை, அப்ஜெக்டிவ் காசஸ தேடுது, டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முயற்சிக்குது. ஆனா ஆயுர்வேதம் இந்த அகநிலை அனுபவங்களோட குணங்களை, அந்த குவாலியாவை சரி செய்யறது மூலமா உடம்போட சமநிலையை மீட்க முயற்சி பண்ணுது. இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையா இருக்கே. ஆமா, இது வெறும் வைத்திய முறை மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உடல் வாகுக்கு ஏத்த மாதிரி, வாத பித்த கபம்னு சொல்ற அந்த 3 தோஷங்களுக்கு ஏத்த மாதிரி உணவு, பழக்க வழக்கங்கள், மூலிகைகள், சிகிச்சைகள் எல்லாமே மாறும். ரொம்ப பர்சனலைஸ்டா இருக்கும். சரி, அப்போ இந்த சுய பாதுகாப்புக்கு, இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுக்கு புத்தகம் சில வழிகளை சொல்லுது இல்லையா? அந்த சுய பாதுகாப்பிற்கான 10 திறவுகோள்கள், அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. இது ரொம்ப நடைமுறைக்கே உதவியா இருக்கும். 1, மகிழ்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கறது. 2, வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தையும் அர்த்தத்தையும் கண்டுபிடிக்கிறது. 3, ஒரு உயர்ந்த பார்வைக்கு, உங்க விஷனுக்கு ஏத்த மாதிரி வாழ்றது. 4, ஒவ்வொரு 10 ஆண்டிலும் நம்ம விழிப்புணர்வு இன்னும் விரிவுபடுத்துறது, குறுகிடாம. ஆமா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வயசாக ஆக சுருங்காம விரியணும். அதேதான். 5, தனிப்பட்ட வளர்ச்சிக்கு, பர்சனல் growthக்கு நேரம் ஒதுக்குறது. 6, நல்ல சத்தான உணவு, உடற்பயிற்சி, இது நமக்கு தெரிஞ்சதுதான். 7,
மூளைக்கு அப்பப்போ ஓய்வு கொடுக்கறது, மென்டல் ரெஸ்ட். 8 தியானம் மூலமா நம்ம உள் உலகத்தை தெரிஞ்சுக்கிறது. 9 நன்றியுணர்வு, பாராட்டுதல் உணர்வை வளர்த்துக்கிறது. 10 அன்பு செலுத்தவும் அன்பை பெறவும் கத்துக்கிறது, கனெக்ஷன். இது வெறும் டயட் எக்ஸசைஸ் பத்தின லிஸ்ட் மாதிரி இல்ல. இது நம்ம நனவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது போல இருக்கு. நிச்சயமா இந்த முழுமையான பார்வை ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நவீன மருத்துவம் பல அற்புதங்கள் செஞ்சிருந்தாலும் அதுக்கு சில வரம்புகளும் இருக்கு. உதாரணத்துக்கு மனச்சோர்வுக்கு, டிப்ரெஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட மரபணுவை கண்டுபிடிக்க பல பெரிய முயற்சிகள் நடந்துச்சு. ஆனா பெருசா ஒன்னும் கிடைக்கல. அப்படியா? ஆமா. அதே மாதிரி ஆன்டி டிப்ரெசன்ட் மருந்துகளோட உண்மையான செயல்திறன் பத்தி கூட பெரிய விவாதங்கள் இன்னைக்கும் தொடருது. அதுங்க பிளாசிபோவை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கா இல்லையான்னு. ஓஹோ. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, உடம்ப வெறும் பொருட்களோட தொகுப்பா, மனச தனியா பிரிச்சு பாக்குற அந்த ரிடக்ஷனிஸ்ட் அணுகுமுறையில சில போதாமைகள் இருக்கு. உடல் மனம்ங்கிறது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்ச ஒரு அமைப்பு, டைனாமிக் இன்டர்கனெக்டட் சிஸ்டம் அப்படிங்கறத நம்ம உணரணும். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? உடம்பும் மனசும் அப்படி இணைஞ்சிருக்குன்னு? இருக்கு. இப்போ சமீபத்திய நரம்பியல் கண்டுபிடிப்புகள் பாருங்க. வயசான காலத்துல கூட மூளையில புதுசா டென்ட்ரைட்டுகள், அதாவது நரம்பு செல்களுக்கு இடையிலான இணைப்புகள் உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்றாங்க. இது திங்கிங் கிரியேட்ஸ் நர்வ் செல்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தோட கருத்தை அப்படியே உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம மன செயல்பாடுகளே மூளையோட அமைப்பை மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றீங்க. ஆமா, திங்கிங் ஸ்கல்ப்ஸ் தி பிரெயின். அப்போ இந்த முழு பேச்சையும் சுருக்கமா சொல்லணும்னா, இந்த புத்தகத்தோட பார்வைப்படி மனசும் உடம்பும் நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. நிச்சயமா. நம்ம நனவு, நம்ம உடல் நலம், நம்ம நோயிலிருந்து குணமாகிற திறன், இது எல்லாத்துலயும் ஒருவேளை அந்த குவாண்டம் நிலை வரைக்கும் கூட ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஆமாம், அதுதான் மையக் கருத்து. இதனால சுய விழிப்புணர்வும் சுய பாதுகாப்பும் இந்த புரிதலோட அடிப்படையில மிகப்பெரிய சாத்தியக்கூறுகளை திறக்குது. நமக்கு நிறைய சக்தி இருக்கு. ஆயுர்வேதம் மாதிரி பாரம்பரிய முறைகள், தியானம், அப்புறம் நாம நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் என்ன உள்ளீடு கொடுக்கறோம், அதாவது உணவு, எண்ணங்கள், நம்ம யார் கூட பழகுறோம், என்ன பாக்குறோம், கேக்குறோம், இது எல்லாத்தையும் கவனமா நிர்வகிக்கிறது. இதெல்லாமே இந்த பாதையில நமக்கு உதவக்கூடிய நல்ல கருவிகள். ரொம்ப நல்லா சொன்னீங்க. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க உடம்புங்கிறது உங்க எண்ணங்களோட, உங்க நனவோட ஒரு பௌதிக படம், ஒரு பிசிக்கல் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா, உங்க நனவு குவாண்டம் நிலை வரைக்கும் கூட பொருளை பாதிக்க முடியும்னா, இன்னைக்கு உங்க விழிப்புணர்வுல நீங்க செய்யற ஒரு சின்னஞ்சிறிய மாற்றம் கூட நாளைக்கு உங்க பௌதிக யதார்த்தத்தை, உங்க பிசிக்கல் ரியாலிட்டியை ஒரு புதிய நல்ல திசையில திருப்ப ஆரம்பிக்கலாம் இல்லையா? சிந்திக்க வேண்டிய விஷயம். இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான அலசலில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி.